إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال إلى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையேற்று அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்த்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், வெளியே இருந்து வரக்கூடிய உங்களுக்கு சலாம் சொல்வதோ, அந்த சலாத்துக்கு நீங்கள் பதில் கூறுவதோ, ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து பேசாது என்று சொல்வதோ அல்லது சைகையின் மூலமாக காட்டுவதோ, இவைகள் அனைத்தும் ஜும்மாவுடைய நன்மைகளை வீணாக்கிவிடும், பாழாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு உரையை கேட்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்கள், மறுமை நம்பியவர்கள், சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்கள், நரகத்தை பற்றிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய சுதந்திரம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில்தான் என்பதை ஆழ் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பாக சுதந்திர தினம் நமது பார்வையில். அன்பானவர்களே, 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை அடைந்து தனி நாடானதை இந்திய சுதந்திர தினமாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அன்பானவர்களே, இது 79வது சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆங்கிலேயரிடமிருந்து அடிமையாக இருப்பதை விரும்பாத மக்கள் நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், நாம் எல்லாம் சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக போராடி இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றோம். இதில் அதிகமான பங்களிப்பு முஸ்லிம்களுக்கு தான். இதுல சுதந்திரத்தை பெற்றதுல விகிதாச்சாரத்துக்கு அதிகமாகவே, நம்முடைய எண்ணிக்கைக்கு அதிகமாக உயிர்களை பலி கொடுத்தது இஸ்லாமிய சமூகம். பொருளாதாரத்திலும் நம்ம என்ன பண்றாங்க, ஏராளமான பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் இன்று மறக்கடிக்கப்பட்டு மலங்கடிக்கப்படுகிறது. சரித்திரத்தில் இவைகள் எல்லாம் தில்லுமுள்ளாக நமக்கு திருப்பி காண்பிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் சுதந்திரம் என்னவோ நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. சுதந்திர காட்டை நாம் அனுபவிக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய உணவிலை, நான் உண்ணக்கூடிய உணவிலை எனக்கு சுதந்திரம் இல்லை.
நான் அணியக்கூடிய ஆடையில எனக்கு சுதந்திரம் இல்லை, நான் வணங்கக்கூடிய என்னுடைய வழிபாட்டில எனக்கு சுதந்திரம் இல்லை. அப்படித்தானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய உணவுல பொறுத்த வரைக்கும் அவன் வைக்கிறான், இதை நீ உண்ணலாம், இதை உண்ணக்கூடாது என்பது. உணவு என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை. எனக்கு எந்த உணவு தேவையோ அந்த உணவை நான் உண்பேன். எனக்கு எந்த ஆடை பிடித்திருக்கிறதோ அந்த ஆடையை நான் அணிவேன். நான் வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை வித்தியாசமாக இருக்கலாம் உன்னுடைய பார்வையிலே. எனக்கு என்னுடைய இறைவனால், என் இறைவனுடைய தூதரால் எனக்கு காண்பிக்கப்பட்டது என்னுடைய வணக்க வழிபாடுகள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் நான் உண்ணக்கூடிய உணவிலே எனக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. மாட்டு இறைச்சி வைத்திருப்பதாக கூறி எத்தனையோ நபர்களை கொன்ற சரித்திரமுக்கு உண்டு, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடைகளை, இந்த ஆடையை அணியக்கூடாது என்று சொல்லி கல்லூரிகளுக்கு வரக்கூடிய மாணவிகளை தடுக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட ஒரு இஸ்லாமிய ஆசிரியை கர்நாடகத்திலே மாணவிக்கு ஏற்பட்ட தொல்லை, அது கொடுமை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், ஒரு ஆசிரியை புர்கா அணி செல்வதை பள்ளிக்கூடத்தை கூடிய மேலதிகாரி என்ன பண்றாங்க, தடை செய்யறாங்க. அதை நீங்க எல்லாரும் மாதிரிதான் நீங்க ஆடை அணிஞ்சிட்டு வரணும், நீங்க அந்த ஆடையை கலைஞ்சிருக்கிறீங்க என்று சொல்லி நிர்பந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னுடைய ஆடையை எனக்கு சுதந்திரம் இல்லை, அப்படினா இல்லையா? நான் உண்ணக்கூடிய உணவிலே எனக்கு சுதந்திரம் இல்லை, என்னுடைய வணக்க வழிபாட்டில் எனக்கு சுதந்திரம் இல்லை. வாங்கொலி ஒலிப்பதை கூட தடை செய்யக்கூடிய நிலைமை நம்முடைய இந்திய திருநாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக கூட ஊப்பியிலே பள்ளிவாசலிலே புகுந்து என்ன பண்றாங்க, கரகோஷம் போடுகின்றார்கள், அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகின்றார்கள். பள்ளிவாசல் அபகரிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நாம் எனக்கு சுதந்திரம் அடைந்திருக்கிறதா, சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா என்றால் நாட்டுக்கு என்றால் கிடைத்திருக்கலாம், நமக்கு கிடைக்கல. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்டினுடைய தந்தை என்று அறியப்படக்கூடிய காந்தி சொன்னார், எந்த ஒரு பெண் தனியாக இரவிலே வெளிச்சென்று சுதந்திரமாக வெளியே சென்று அவள் வீடு திரும்புகின்றாலோ அன்றுதான் சுதந்திரம் கிடைத்ததாக நான் உணர்கிறேன் என்று சொன்னார் அவர். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா? இல்லையே. கணவனோடு செல்லக்கூடிய பெண்களுக்கு கூட இன்று என்ன பண்றாங்க, சாதாரணமா நல்ல மன திரும்பி வர முடியல, அப்படித்தானா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான நிலைமையை தான் இந்த வரை நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப ஆட்சியாளனுக்கு ஒரு நீதி, அடிமைக்கு ஒரு நீதி இருக்குதா இல்லையா? பணக்காரருக்கு இருக்கக்கூடிய நீதி ஏழைக்கு இருக்குதாங்க? இல்ல. நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். நாம் என்ன சொல்றோம், சுதந்திரம் நாம் அடைந்து விட்டோம். யார்கிட்ட இருந்து? ஆங்கிலேயன்கிட்ட இருந்து அடைந்துட்டோம். நமக்கு கிடைக்குதா இன்றைக்கு? ஆட்சியாளனுக்கு ஒரு நீதியை பார்க்கிறோம், அடிமைக்கு ஒரு நீதியை பார்க்கிறோம். பணக்காரர்கள் செய்யக்கூடிய, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதிகள் எல்லாம் ஏழைக்கு கிடைப்பதில்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் எனக்கு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நமக்கு சுதந்திரம் என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் தானே தவிர இந்த பூமியிலே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னாங்க தெளிவாக. என்ன சொன்னாங்க? இந்த பூமி மூமின்களுக்கு சிறைச்சாலை, அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிரின். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சிறைச்சாலை. இது சிறைச்சாலை எல்லாம் பெரிய சுதந்திரமா நம்ம வாழ முடியாது. அது சில கட்டுப்பாடுகளை வைத்திருப்பாங்க, அந்த கட்டுப்பாடோடு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கும். ஆனா மறுமையை பொறுத்த அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அது என்னது, சொர்க்க பூஞ்சல். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அங்க நிம்மதியா நிரந்தரமான வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ். ஆனா அவர்களுக்கு அங்க யாரெல்லாம் இங்க அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமி சொர்க்க சோலையாக இருக்கலாம், நாளை மறுமையிலே அது நரகப்படுகொலியாக மாறலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். ஜன்னத் காஃபிர்கள் மறுமையில நமக்கு அது சொர்க்க சோலை, அவர்களுக்கு என்னது, நரகப்படுகொலி என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வலிமை மிக்க ஆட்சியாளர்களையும் சக்தி மிக்க சர்வாதிகாரிகளையும் ஆளுமை நிறைந்த ஆதிக்க வெறியர்களையும் கொடுங்கோல் மன்னர்களையும் பார்த்திருக்கிறது. அவர்கள் அனைவர்களையும் ஏமாற்றி இந்த பூமி காவு கொண்டிருக்கிறது. மக்களை ஏமாற்ற நினைத்தவர்களை எல்லாம் இந்த உலகம் மிக எளிதாக ஏமாற்றி ஏப்பம் விட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்ரூதும் ஃபிரௌனும் அபூஜஹலும் அபூலஹபும் முசோலினியும் ஹிட்லரும் இன்னும் இவர்கள் வழியில் வந்த பல சர்வாதிகாரிகளும் சென்ற இடத்துக்கே இவர்களின் கூட்டாளிகளும் செல்வது உறுதி.
நம்முடைய கண்களுக்கு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற நெதன்யாஹு யாரு? பாலஸ்தீன மக்களை கொண்டு போச்சிருக்கான் பாருங்க. நெதன்யாஹு இஸ்ரேலுடைய பிரதமர். அமெரிக்காவில இருந்த அந்த மன்னர்கள் யாரு? ஜார்ஜ் புஷ், இப்ப இருக்கிற அந்த ட்ரம்ப், இந்த யோகி ஆதித்ய பையன், மோடி, அமித்ஷா, இன்னும் பலர்கள் இவர்கள் போய் சேருவதும் உறுதி. அப்படித்தானா இல்லையா? எத்தனை மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களை. ஒரு மனிதனை கொன்னணும்னு சொன்னோம்னா இந்த நாடு கொடுக்கக்கூடிய தண்டனை சொல்றான் 2 இரட்ட கொலை, 2 ஆயுள் தண்டனை சொல்றான். ஒரு ஆயுள் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கு இந்த பூமியை பொறுத்த வரைக்கும். அப்படித்தானே இல்லையா? 2 ஆயுள் எங்க கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு ஆயுள் தானே ஒரு மனுஷனுக்கு. அவன் வாடும் காலம் வரை ஒரு ஆயுள். கொடுமையை அதிகமா செஞ்சுட்டாங்கன்னா 2-3 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு 2 ஆயுள் தண்டனை. எங்கடா 2 ஆயுள் தண்டனை கொடுக்க முடியும்? இதுல வேற எத்தனையோ என்ன பண்ண சலுகைகள்லாம் வழங்கிடுவாங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு முறை ஒருவன் கொலை செய்தான் என்றால் இந்த பூமி அதிகபட்சமா கொடுக்கக்கூடிய தண்டனை என்னது? ஆயுள் வரைக்கும் அவர் என்ன இருக்கலாம்? தாராளமா எந்த விதமான வேலையும் செய்யாம கஷ்டப்படாம என்ன பண்ணா ஜெயில உட்காந்து சாப்பிட்டு இருந்துக்கலாம். அப்படித்தானே இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, கழுத்தை அறுத்த கொள்றான் ஒருத்தனை, அது சிசிடிவி கேமரால பதிவு செய்யப்பட்டு அது காண்பிக்கப்படுகிறது. இவனை புடிச்சிட்டு போறாங்க. இதுக்கு வாதாடுறவனு இருக்குதான். இவனுக்கு வாதாடி உண்மையை பொய்ய உண்மையாக சொல்லி உண்மையை பொய்யாக சொல்லி இவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையும் நம்ம நாட்டுல இருக்குது. நம்ம பாக்குறவா இல்லையா? ஆனால் ஒருவன் கொலை செய்தாங்கன்னா அவனுக்கு தண்டனை என்னதுதான்? கொலைதான். அவனுக்கு மரண தண்டனை. எங்க வச்சு கொடுக்கணும்? மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நடுச்சந்தியில வச்சு கொடுக்கணும். எல்லோரையும் கூப்பிட்டு அழைத்து வைத்து அங்க வச்சு இவனை தூக்கல போட்டுன்னு சொன்னோம்னா அடுத்தவனுக்கு அந்த பயம் வரும். செய்யமானன்றான். என்ன பண்றாங்க? அங்க நம்முடைய நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? அவனை கொண்டு வந்து அங்க ஜெயில அடைச்சு அவன் சாகுற வரைக்கும் அவனுக்கு சாப்பாடை போட்டு அவனை பாதுகாக்கணும். அவனுக்கு உடம்பு செல்லணும்னா அவன் என்ன பண்ணணும்? அரசாங்க மருத்துவ வாகனங்களை கொண்டு போய் மருத்துவமனையில அவனுக்கு பரிசோதனை பண்ணணும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. என்னடா இது? அப்ப அவனுக்கு என்ன இருக்குது? கொலை செய்யப்பட்ட எவ்வளவு துடிச்சு வச்சிருப்பான். அவன் குடும்பங்கள் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவன் கொலை செய்தான் சொன்னா அவன் தண்டனை என்னது? கொலைதான் அவனுக்கு. அவனையும் கொல்ல வேண்டும். அதுதான் சரியான சட்டமே தவிர இந்த பூமியில முடியாதது. ஆனா மறுமைக்கு போனோம்னா நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தண்டனை இருக்கிறது. ஆக இந்த விரோதிகள் எல்லாம் போய் சேருவது நரகத்துக்குரியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விரோதிகள். இவர்கள் நரகத்துக்குரியவர்கள். நரகவாதிகள் அதற்குரிய செயலை செய்யும் பொழுதுதான் நரகம் ஊர்ஜிதப்படுத்தப்படும் அன்பானவர்களை. ஆனால் சொர்க்கத்துக்குரியவர்கள் இவ்வுலகில் சிறிது காலம் என்ன பண்ணணும்? துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சுதான் ஆகணும். நான் முதல்ல சொன்னேன், நம்மளாம் யாரு? சொர்க்கத்தை விரும்பிய மக்கள், சொர்க்கத்துக்கு ஆசையை வைத்த மக்கள், சொர்க்கம் வேண்டும் நினைக்கக்கூடிய மக்கள். அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கம் தான் வேணும் நமக்கு. நமக்கெல்லாம் என்ன வேணும்? சொர்க்கம் தான் வேணும். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் சில துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்கள் எல்லாமே இங்க இருக்கும். இந்த பூமியில எல்லாம் உண்டு. ஆனா மறுமையில இந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம பொறுத்துக்கிறோம். எதுக்காக? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவான். ஏன்? நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாக்கள் என்ன பண்ண? அல்லாஹ்வுக்காக பயந்து நாம் நடந்து கொள்கிறோம் என்று சொல்லி நமக்கு என்ன இருக்குது? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. அப்படித்தானே இல்லையா? அப்ப சொர்க்கத்துக்குரிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பூமியில வாழும் பொழுது என்ன பண்ணணும்? சிரமங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும், கஷ்டங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும். கஷ்டங்கள் இல்லாமல் சிரமம் இல்லாமல் இல்ல எனக்கு எதுவுமே கிடைக்கூடாது. சிரமத்தெல்லாம் வாழ முடியுமா பாய்? கஷ்டம்லாம் வாழ முடியுமா? கஷ்டத்தோடயே வாழ முடியுமா? இவ்வளவு காலமா கஷ்டத்தோடு வாழ்ந்தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய நியதி அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை அப்படித்தான் வைத்திருக்கிறான். எனக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் நான் படக்கூடாது. ஏன்? நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி இருக்கிறேன், மறுமையை நம்பி இருக்கிறேன், சொர்க்கத்தை என்ன பண்றேன்? ஆசை வச்சுக்கிறேன், நரகத்தை பார்த்து பயப்படுறேன், கபரை பார்த்து பயப்படுறேன். எனக்கு அந்த பயம் இருக்குது, எனக்கு அந்த அச்சம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்ல நான் கேட்டு நடக்கிறேன், எனக்கு சிரமம் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம நினைக்கலாமா? அப்படி நினைச்சா இது சரிதானாது? அப்படி நினைத்து அது சரிதான் என்றால் இதற்கு முதல் தகுதி படைத்த மக்கள் யார் தெரியுமா? நம்மளா? இல்ல. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான் அதற்கு முழு தகுதியான ஆட்கள். அப்படித்தானே இல்லையா?
எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது, எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடிய. ஏன்? அல்லாஹ்வோட செய்தியை வாங்கி மக்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறேன். அப்படித்தானே இல்லையா? அப்படித்தான் நினைக்கணும். ஆனா அப்படி வாழ்ந்தாங்களா? அப்படி இருந்துக்கிறாங்களா? சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் எல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான சிரமம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்களா? யாராவது ஒரு சில மக்களை வேணா நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஏதாவது ஒரு சில நபிமார்கள் வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஆனாலும் கூட பெரும்பான்மையான அதிகமான நபிமார்கள் எல்லாம் சிரமத்துக்கு ஆட்படாமல் உட்படாமல் இல்லை. முதலாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தால் படைத்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே கூட என்ன பண்ணிருக்காங்க? அவ்வளவு பெரிய சிரமம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. யாரால? ஷைத்தானால். ஷைத்தானால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் இருக்கு பாருங்க. சொர்க்கலோகத்துல வச்சிருந்தான், அங்க படைச்சு தன்னுடைய கரத்தால படைச்சு அங்க வச்சிருந்தான். சுகபோகமா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க விரும்பியவாறு இருங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்க விரும்பியவாறுங்க என்ன பண்ணுங்க, அனுபவிச்சுக்கிறீங்க நீங்க என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு கட்டளை என்னது? இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க. அப்படித்தானா இல்லையா? இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க, அவருடைய கனிகளை நீங்க என்ன பண்ண புசிக்காதீங்க என்றதுன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தது. அல்லாஹ்வுடைய கரத்தால படைச்ச மனிதர், முதல் மனிதர் என்ன செய்யணும்? சைத்தான் அங்க போய் என்ன பண்ணா? அவங்கள வழிகெடுத்தானா இல்லையா? அந்த வழிகெடுத்ததின் காரணமாக, சைத்தானுடைய சொல்லு கட்டுப்பட்டதன் காரணமாக எவ்வளவு பெரிய சிரமம் அவங்களுக்கு ஏற்பட்டது. பொண்டாட்டி மாப்பிள்ளை அல்லாஹ் பிரிச்சுட்டான். அப்படித்தானே இல்லையா? கணவனையும் மனைவியை பிரித்து இந்த பூமிக்கு எங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க? கடைசி என்ன ஆச்சுது? இந்த பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. அவர்கள் மாத்திரமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1950 ஆண்டுகான பிரச்சார மக்கள் மத்தியிலே பண்ணிக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். சிரமம் இல்லாம இருந்ததா? கஷ்டம் இல்லாம இருந்தாங்களா? பொண்டாட்டி சொல் கேட்டாங்களா? புள்ள சொல் கேட்டானா? சுப்ஹானல்லாஹ். என்னங்க கொடுமை இது! தன்னுடைய கட்டிய மனைவி தன்னுடைய கொள்கைக்கு மாறா இருக்கிறாங்க, தான் பெத்த புள்ள கொள்கைக்கு மாறா இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். லரபல்லாஹு மஸலன் இல்லதீன கஃபரு இம்ராத்து நூஹி வ இம்ராத்து லூத் என்று அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் யாரு? நரகத்துக்குரியவர்கள். சுப்ஹானல்லாஹ். யாருங்க இவங்க ரெண்டு பேரும்? தூதருடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. அப்ப அந்த தூதருக்கு எவ்வளவு சிரமம் கஷ்டம் ஏற்பட்டுருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம பொண்டாட்டிய நம்ம சொல்லு ஒண்ணு கேட்கணும்னா நம்ம எவ்வளவு சங்கடப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு கோபம் வருது, என்னவெல்லாம் செய்யறோம் ஒருத்தன். அப்படித்தானா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வினுடைய தூதர் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க. மனைவி ஏத்துக்கல, புள்ளை ஏத்துக்கல. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாருங்க, தன்னுடைய தந்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, தான் சொல்லக்கூடிய கொள்கையை தன்னுடைய வாப்பா ஏத்துக்கல இல்லை. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. எந்த நபி எடுத்துக்கிறங்க? எல்லா நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹு அக்பர், எல்லா நபிமார்களும் கஷ்டத்துக்கு ஆட்படாமல் இல்லை. அப்படி என்னமானா நம்ம நினைக்கலாமா? இல்லங்க, என்னங்க, எவ்வளவு அல்லாஹ் தான் நம்ம வணங்குறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் நம்ம கட்டுப்பட்டிருக்கிறோம், குர்ஆனுடைய போதனை பெற நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகத்தான் செய்வோம். கஷ்டம் இல்லாம வாழ்க்கை இல்லை. நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? சொர்க்கத்தின் மீது ஆசையை வைத்திருக்கிறோம், மறுமையை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்தினுடைய 214வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அம் ஹஸிபத்தும் அன் ததுஹுல் ஜன்னத வலம்மா யாதீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துல் பஅஸாஉ வல்தர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகுல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். எப்பேற்பட்ட துன்பத்துக்கு ஆளானாங்க தெரியுமா அந்த மக்கள்? நபி ஈமான் கொண்டிருந்தாங்களே அந்த மக்களும் எப்படிப்பட்ட சிரமங்களுக்கு ஆளானாங்க தெரியுமா? குழிய தோண்டி உள்ள நிக்க விட்டு ரம்பத்தை கொண்டு அப்படியே தலையிலேருந்து வச்சு அப்படியே அறுத்தான். எதுக்கு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக. இரும்பு சீப்பால உடம்பு அப்படியே செதுக்கி போட்டான். இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ல கேரட்டையும் கோசை சீவரான் பாருங்க, அந்த மாதிரி சீவி போட்டான் அப்படியே. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எதிரியுடைய தாக்குதல் எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் என்ன பண்றான்? வசனத்தை இறக்குறான். எதுக்கு? நீங்களாம் சொர்க்கத்தை தானே ஆசை வச்சிருக்கீங்க, சொர்க்கத்தை நீ ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். சுப்ஹானல்லாஹ். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அவ்வளவுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எத்தனை வசனங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே! நீங்க சொர்க்கத்தை ஆசை வச்சிருக்கீங்களா? நீங்க நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட முடியாது.
சொர்க்கத்தை நீங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்? துன்பங்களும் துயரங்களும் பசியும் பட்டினியும் விவசாயத்துல வியாபாரங்கள்ல நஷ்டங்களும் எல்லாம் ஏற்படுத்தி குடும்பத்துல மௌத்தாக்கி ஒருத்தர இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து அடைஞ்சுதான் தீரும். அப்படி வரும்போது என்னதான் பண்ணணும்? பொறுமை காக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் பொறுமை காக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்க பொறுமை காத்தின்னு சொன்னோம்னா இன்ஷா அல்லாஹ் அங்க என்ன இருக்கு? மறுமையில உங்களுக்கு வெற்றி இருக்குது. அங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நிம்மதியான வாழ்க்கை அங்க தந்திருக்கிறோம். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் சிரமங்களும் கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சுவனத்தை அடையலாம் என்று நீங்க ஆசைப்படுறீங்களா? அதான் கேட்கிறான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறிச்சாங்களா இல்லையா? அந்த மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கம் சென்றலாம் நீங்க எண்ணுகின்றீர்களா? இல்ல. நபியும் நபியோடு ஈமான் கொண்ட அவர்களும் அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும்னு என்ன பண்ணாங்க? ஏங்கினார்கள் அவர்கள். அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, நபியும் கூட என்ன கூட சேர்ந்தா மக்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு என்ன பண்றாங்க? ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பிரிக்கிறான், மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ஸுல்லாஹி கரீப், பக்கத்துல தான் இருக்குது, சமீபத்துல தான் இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு என்ன இருக்குது? வெற்றிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மான சகோதரர்களே, அப்ப இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப இன்ப சொர்க்கமே பொருளை என்று வேற இல்லை. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம்? பெருசா நம்ம நினைச்சுக்கிறோம். பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா நினைக்கிறோம். நம்ம எல்லாம் சொல்லி காமிக்கிறோம். இல்ல, அற்பமானது அற்ப இன்ப பொருள் என்று வேறு இல்லை, உங்களது ஏமாத்திடும். ஏன் ஏமாத்தி எல்லாம் சொல்லி காமிக்கிறான்? நம்முடைய கற்பனைகள் எல்லாம் பெருசா இருக்கும், அப்படித்தானா இல்லையா? நம்முடைய கற்பனைகள் எல்லாம் பெரிதாக இருக்கும். நம்ம பெரிய ஏமாத்திடும். எப்படி ஏமாத்தும்? மூத்து வந்துடும். நம்ம கற்பனை பெருசா தீட்டிட்டு இருப்போம், நம்முடைய கற்பனை எல்லை கட்ட தூரத்துல போயிட்டு இருக்கோம். அப்படியே திடுகூறாக மரணம் வந்து விடுமையானால் உங்களை இந்த பூமி ஏமாத்திரும். கண்ணியத்துக்குரியவர்களை, இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக பல வசனங்களே சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், 40வது அத்தியாயத்துடைய 39வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா கௌமி இன்னமா ஹாதிஹி துன்யா இன்னமா ஹாதில் ஹயாத்து துன்யா மத்தாஉன் வ இன்னல் ஆகிரத ஹிய தாருல் கரார். என்னுடைய சமூகத்தாரே, இவ்வுலக வாழ்க்கை எல்லாம் அற்ப சுகம்தான், அன்றியும் நிச்சயமாக மறுமையோ அதுதான் என்றென்றும் இருக்கும் நிலையான வீடு. அல்லாஹ் தஆலா அங்கதான் என்னது? நிலையான வீடு, நிலையான சொர்க்கம், நிலையான பூமி அங்கதான். அதுதான் சுதந்திரம். நிரந்தரமான சுதந்திரம் எங்க கிடைக்கும்? நமக்கு மறுமையில தான். அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பல வசனங்கள், 1-2 வசனங்கள்ல கண்ணியத்துக்குரியவர்களே, ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்றான், நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மான சகோதரர்களே, அப்ப இங்க சிரமம் ஏற்படத்தான் செய்யும், துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும், எதிரிகள் மூலமாக நமக்கு பயம் வரத்தான் செய்யும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 9வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், குல்லன் யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன். அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாதுன்னு மூமிங்க சொல்லுங்க. சிரமத்தை கொடுக்கறான், துன்பத்தை கொடுக்கறான். எவ்வளவோ சிரமங்கள் நம்ம அனுபவிச்சுனா இருக்கிறோம். நம்ம பகுதியில வாழக்கூடிய மக்களை விட வடநாட்டுல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான துன்பங்கள். நிம்மதியா இருக்க முடியல, பாக்குறோம். நிம்மதியா கணவனும் மனைவியுமா ரோட்ல போக முடியல, குடும்பத்தோட போக முடியல. அவன் வச்சிருக்கிறதே சின்ன குடிசைகள். இப்ப நம்ம வீட்டுல அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பகுதியில கூட நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 2 மாடி 3 மாடி நம்ம கட்டி இருக்கிறோம். சுகபோகமான நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அவனை பார்க்கும் போது நமக்கு மேல உள்ள மக்களை எப்பவும் பார்க்க கூடாது, நமக்கு கீழே உள்ள மக்களை பார்க்கும் போது அவர்களை விட என்ன பண்றோம்? சுபிச்சமா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அந்த மக்களை பார்க்கும் போது அவங்க சின்ன குடிசை, சுப்ஹானல்லாஹ். பாத்ரூம் போறதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் ரோட்ல தான் போகணும், இல்ல ஒதுக்குப்புறமா தான் போகணும். அவ்வளவு ஒரு நம்மளை விட மிகவும் தாழ்ந்த ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. அந்த மக்களை கூட நிம்மதியாக வாழ விட மாக்குறானா இல்லையா? புல்டோசரை வச்சு என்ன பண்றான்? வீடுகளை எல்லாம் அப்படியே அடிக்கிறான். அவருடைய பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்த சொல்லி கடைகள் எல்லாம் அப்படியே உடைக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அந்த சிரமம் ஏற்பட்டாலும் என்னதான் சொல்லணும்? அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்று எங்களை அணுகாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யார் அப்படிப்பட்ட பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன பண்ணுங்க? அப்படியே நீங்க சுபன்னு கூறலாம் சொல்லி காமிக்கிறான். எல்லா விதத்திலும் உங்களுக்கு சோதனை வரும். ஏன்?
நீங்க மறுமையை நம்பியிருக்கிறீங்க, நீங்க மறுமையை நம்பியிருக்கிறீங்க, நீங்க என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாக இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் உங்களை வந்து அடையத்தான் செய்யும். வரக்கூடிய நேரத்துல நீங்க என்னதான் செய்யணும்? குல்லை யுசீபனா இல்லாம கதபல்லாஹுலனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது என்று என்ன பண்ணுங்க, முஸ்லிம்களின் சொல்லுங்க. மூமின்கள் பூரணமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இன்றைக்கு பூமியில இஸ்லாமிய மக்கள் என்ன படக்கூடிய பாடு, அனுபவிக்கக்கூடிய சோதனை, அவருடைய துன்பங்கள், துயரங்கள் சுப்ஹானல்லாஹ் பார்க்கக்கூடிய மக்களுடைய மனதையும் கண்களையும் அப்படியே கலங்க வைக்குது, பதற வைக்குது. பலஸ்தீன்ல காசால அவன் போடக்கூடிய அந்த குண்டுகள், அந்த பச்சிளம் குழந்தைகள் உணவுக்காக நிற்கக்கூடிய அந்த மக்கள் மீது போடக்கூடிய அந்த குண்டுகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பதறுது. அந்த மக்களை பார்க்கிறோம், உணவு இல்லாம 2 வருஷம் ஆயிப்போ உணவு இல்லாம பாவம் அந்த சிறார்கள் எல்லாம் அப்படியே எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் கையில அந்த குழந்தைங்களை தூக்கி வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் வேகமா கூட கொஞ்சம் அழுத்தி கூட பிடிக்க முடியாத பொழுது பாவம் பார்த்தாலே நம்ம கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சோதனை. கண்ணியத்துக்குரிய தாய்மாரின் சகோதரர்களே, இப்ப யாருடைய இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது? அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குதா என்றால் இல்ல, அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வயின் யம்சஸக அல்லாஹு பிதுரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ வயின் யம்சஸக பிகைரின் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சோதனை, அது அந்த மக்களுக்கு ஒரு சோதனை. அதன் மூலமா அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ அல்லாஹ் நமக்கு தெரியாது. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு போய்க்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நாடி நம்மள அவர்களாம் சொர்க்கத்துக்குரிய மக்களாகவே கேள்வி எனக்கு இல்லாம ஆக்கி நம்மனா அல்ஹம்துலில்லாஹ். ஹைர் தானே அது, அது ஹைர், பெரிய ஹைர் அந்த மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ் நாடாம ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது. இன்னும் அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கி விட்டால் அது யாராலும் தடுக்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய வேலை. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தெளிவாகத்தான் சொல்லி காட்டுகின்றான். 10வது அத்தியாயத்தினுடைய 107 வசனத்தையும் அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ஒரு தீமையை உண்மை தீண்டும்படி செய்தால் அதை அவனை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது. அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவனுடைய அருளை தடுப்பவர் எவரும் இல்லை. தன் அடியார்களில் அவன் நாடியவருக்கு அதனை அளிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ்வுக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா? அவன் 10,000 மக்களை கொள்றானே, அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குதா? இல்ல, அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த ஒரு காய்ந்த மரத்தில் காய்ந்த இலை விழுந்தாலும் அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் அறிகிறான். அதை ஒரு இருட்டுல கரும் பாறையில ஊர்ந்து செல்லக்கூடிய கருப்பு எறும்பு போது பாருங்க, அதையும் அல்லாஹ் ரப்புல் அறிந்து கொண்டிருக்கின்றான். அதையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மாரின் சகோதரர்களே, அப்ப நடக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஞானத்தில் இல்லாமல் இல்லை, எல்லாம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? எல்லாம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. லவ்ஹுல் மஹ்பூஸ் என்ற பலகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் பதிந்து வைத்து விட்டான். நம்ம என்னதான் செய்யணும்? அதை மாற்றுவதற்கு ஒன்று இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிரார்த்தனை மூலமாக அதை மாற்றணும். அவ்வளவுதான். யா அல்லாஹ், எனக்கு நீ விதித்த தீர்ப்பின் தீங்கில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் தூர் சொல்லிட்டாங்க நமக்கு. அல்லாஹும்ம அஹ்தினி ஃபீமன் ஹதைத வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத வதவல்லனி ஃபீமன் தவல்லைத வபாரிக் லி. ஓதுறமனமோ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தூர் சொல்றாங்க, நீங்க கேளுங்க. யா அல்லாஹ், எனக்கு என்ன பண்ணி ஹிதாயத்தை கொடு, எனக்கு நீ ஹிதாயத்தை கொடு, எனக்கு நீ விதித்த தீர்ப்பின் தீங்கிலிருந்து என்னை நீ பாதுகாத்துக்கொள், எனக்கு அருளிய செல்வத்திலே நீ அபிவிருத்தி செய். துஆ செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அந்த விதியை நமக்கு மாற்றுவதாக ஒன்று இருந்தால் நம்முடைய பிரார்த்தனை தானே தவிர வேறொன்றும் இல்லை. அதைத்தான் செய்யணும். நம்ம எவ்வளவு பேரு அவனுக்கு சப்போர்ட்டா போறாங்க, கொஞ்சம் பேர் எதிராக கொஞ்சம் பேர் வராங்க, அடிக்கிறாங்க, அங்க கொண்டு போறாங்க, கொண்டு போறாங்க, எல்லாம் சாவுதான். என்னத்தை போட்டாலும் சாவுதான். மரணங்கள் தான் ஏற்படுகிறது. அங்கேயும் மரணம் ஏற்படுகிறது, இங்கேயும் மரணம் ஏற்படுகிறது.
அப்ப அதை நிறுத்துவதற்கு சக்தி படைத்த யாருன்னு கேட்டோம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். அவனால் மட்டுமே பூமி நடக்கக்கூடிய அநீதங்களையும் அட்டூழையும் தடுத்து நிறுத்த முடியுமே தவிர நம்மளால ஒண்ணும் முடியாது. நம்ம என்னதான் செய்யணும்? அவர் நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் முஃமின்கள், நம்முடைய சகோதரர்கள். யா அல்லாஹ், அந்த மக்களுடைய துன்பங்களை நீ நீக்கிவிடு யா அல்லாஹ், அந்த மக்களுடைய சிரமங்களை நீ போக்கிவிடு யா அல்லாஹ், அந்த மக்களுடைய துன்பங்களில் அந்த போரில் ஏற்பட்டக்கூடிய அந்த இறந்த மக்களுக்கு நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடியா அல்லாஹ், அந்த மக்களுடைய சிரமங்களை நீக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வதுதான் ஒவ்வொரு முஃமினுடைய கடமையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கோவப்பட்டு அனுதாபப்படணும், அனுதாபப்பட்டு துவா செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரர்களே, நம்முடைய முழுவிதமான சுதந்திரம் நாளை மறுமையில் தான் இருக்கிறது. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நமக்கும் இது என்னது? சிறைச்சாலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தது இது ஒரு சிறைச்சாலை. நமக்கு மறுமையில் தான் என்னது? சொர்க்க பூங்காவாக அல்லாஹ் ரப்புல் ஆக்கி இருக்கிறான். அந்த சுவனத்திலே வலம் வரக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅ பிஹ்சான் இலா யௌமில் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பூமியில எவ்வளவு இடங்கள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள்னு சொன்னோம்னா ஒரு விதமான பார்வை தான் அவங்கள்ட்ட இருக்குது. சரியா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் முஸ்லிம்கள் சொன்னாலே அவருடைய பார்வைகள் எல்லாம் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய கையில் ஆட்சியும் அதிகாரம் இருப்பதன் காரணமாக நம்ம என்ன வேணாலும் செஞ்சவன் என்ன பண்றான்? செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா ஒன்னும் மறந்துடுறான் அவன். நமக்கும் அப்படி இருக்குது, நமக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு என்பதை அவன் மறந்து விடுகிறான். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, 29வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்துல, அம் ஹஸிபல்லதீன யஅலமூன யஅமலூன ஸய்யிஆத்தி ஐ யஸ்பிகூன ஸஅ மா யஹ்குமூன். தீமை செய்கிறார்களே அவர்கள் நம்மை விட்டும் தாங்கள் தப்பித்துக் கொள்ள நினைத்துக் கொண்டார்கள் கேட்கிறான். தீமை செய்யறானா இல்லையா? மக்களுக்கு தீமை செய்யறான். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு தீமை செய்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக பல நாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகள் அல்லாத பல நாடுகளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக, முஸ்லிம்களாக இருப்பதன் ஒரே காரணத்துக்காக என்ன பண்றான்? ஆட்சியாளரும் அதிகார வர்க்கத்தை மக்களும் முஸ்லிம்களுக்கு தொல்லனா துன்பங்களை கொடுக்குறாங்களா இல்லையா? அவங்க என்ன பண்ண வேணாம்? அவங்க நினைத்துக் கொள்ள வேண்டாம், நம்மை விட்டும் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் சொல்லி நினைச்சுக்க வேணாம். அல்லாஹ் தஆலா அவங்க என்ன நினைக்க வேணாம்? அவங்க நம்மை விட்டு அவர்கள் தப்பிக்கொள்ள நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர் அவ்வாறு தீர்மானித்துக் கொண்டது மிகவும் கெட்டது. அல்லாஹ் தஆலா அப்படி அவங்க நினைச்சுக்கிட்டது மிகவும் கெட்டது. நம்முடைய பிடி வந்துன்னு வைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாபுன் ஷதீதுன், பிடி பலமாக இருக்கும். அந்த நேரத்துல எப்படி ஃபிரௌன் கடைசி நேரத்துல இஸ்ராயல் மக்களுடைய இறைவன் நானும் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னாலும் பாருங்க, கடைசி நேரத்துல எப்போ கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு தண்ணிங்க வந்துருச்சு, மூக்குக்கு மேல வந்துருச்சு, மூச்சு விட்ட தண்ணி மேல ஏறிடும். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம செத்துருவோம் சொல்லி அனரப்புக்கும் சொன்னான். என்ன சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? அட உன்னை என்னையும் படைச்ச கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, நீ அவரை வணங்கினான்னு சொல்லும் போது அனரப்புக்கும் நான் தாண்ட பெரிய கடவுள்னு சொன்னானா இல்லையா? அப்படி சொன்னவன் தண்ணி மூக்கு கிட்ட வந்துச்சு. அப்ப என்ன சொன்னான்? அவன் இஸ்ராயல் மக்கள் வணங்கிய அந்த ஏக இறைவனை நானும் ஏத்துக்கிறேன்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்டான், இப்பதான் தெரிஞ்சதா உனக்கு? நான் இருக்கிறவனுக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? அதனால இப்படி சொன்னதுனால பின்னால் வரக்கூடிய உன்னை போன்ற கொடுங்கோல் ஆட்சியாளர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு படிப்பினையாக உன்னுடைய உடலை பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா, உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான். இன்றைக்கு வரைக்கும் ஈஜிப்து மியூசியத்துல அவனுடைய உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மகள் சகோதரர்களே, யாரெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செய்யறானோ, யாரெல்லாம் மக்களுக்கு துன்பங்களையும் துயரையும் கொடுக்கிறானோ, அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னோம்னா அவனுடைய பிடி எப்படிப்பட்ட பிடியா இருக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், கடுமையான பிடியா இருக்கும். யாரும் தப்ப முடியாது. அந்த பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அந்த நேரத்தை தௌபா செய்யறேன் எவன் சொன்னாலும் சரி ஏத்துக்கப்படாது.
அந்த நேரத்துல நான் தௌபா செய்யறேன், நான் உன்னை ஏத்துக்கிற ரப்பே என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி ஃபிரௌனுக்கு அந்த ஈமான் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே போன்று யாரெல்லாம் நேர்ல பார்த்த பிறகு வந்துருச்சுங்க, சூழ்ந்து வந்துருச்சு, அப்படியே உலகம் அழிஞ்சிரும் இப்போ என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு அந்த நேரத்துல போய் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. தௌபாவுடைய வாசல் அடைப்பட்டு விட்டதன் பிறகு யாரும் கையை தூக்குனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சொல்லிக்கிறான், தீமை செய்கிறார்களே அவர்கள் தாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டி நினைத்துக் கொள்ள வேண்டாம், அப்படி அவன் என்றது மிகவும் கெட்டது. நம்முடைய பிடி வந்து விட்ட சொன்னோம்னா அது கடுமையாக சொல்லிக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நம்முடைய சுதந்திரம் நாளை மறுமையில இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில இருக்கிறது, சொர்க்கலோகத்தில் இருக்கிறது. நமக்கு இந்த சுதந்திரங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள சுதந்திரம், அது இருந்துட்டு போட்டு நமக்கு தேவையில்லை. நம்முடைய சுதந்திரம், நான் நம்பிக்கை வைக்கக்கூடிய சுதந்திரம் நாளைக்கு மறுமையில இருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த சுதந்திரத்துக்கு நாம் ஆசைப்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு நமக்கு போதித்தார்களோ அந்த போதனை பிரகாரம் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிடுவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு இன்னல்லாஹ் மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பஈத் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லா ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன். அகீமுஸ் ஸலாம்.